வணக்கம். மதிமுகம் செய்திகளுக்காக ரேவதி ஜீவா. முதலில் வருவது தலைப்புச் செய்திகள். வருமான வரித்துறை பூச்சாண்டிக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். அதிமுக அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லாதது ஏன் என்று திமுக கேள்வி. பேரறிஞர் அண்ணா சிலைக்கு காவி கும்பல் தீ வைப்பு. சனாதன கும்பல்களின் தூண்டுதலே காரணம் என வைகோ குற்றச்சாட்டு. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்களை அதிமுக அரசு சுட்டுக் கொன்றது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி. மதுரையில் இன்று நடைபெறும் மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து அளித்தால் மட்டுமே வணிக தொடர்பு. இந்தியாவிற்கு பாகிஸ்தான் நிபந்தனை. வருமான வரித்துறை சோதனை போன்ற பூச்சாண்டிக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் என்றும் அதிமுக அமைச்சர்கள் மீது ஆளுநரிடம் புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் திமுக கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழகத்தில் வருகிற 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் அரசியல் கட்சியினர் மக்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. தேர்தல் ஆணையத்தினர் பறக்கும் படைகள் அமைத்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மகள் செந்தாமரை கணவர் சபரீசனோடு சென்னை நீலாங்கரை இல்லத்தில் வசித்து வருகின்றனர். இன்று அவரது வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல் சென்னை அண்ணா நகரில் உள்ள திமுக எம்எல்ஏ மோகன் மகன் கார்த்திக் வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். இந்நிலையில் வருமான வரி சோதனை போன்ற பூச்சாண்டிக்கெல்லாம் திமுக பயப்படாது என்று வேலூரில் துரைமுருகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் அரசியல் உள்நோக்கத்துடன் வருமான வரி சோதனை நடத்துவதாக என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ரெய்டுக்கு எல்லாம் பயந்திருந்தால் என்றைக்கோ திமுக செத்து போய் புல் முளைத்திருக்கும் என்றும் இத்தகைய செயல்களில் மத்திய அரசு ஈடுபடுவது ஜனநாயகம் அல்ல என்றும் துரைமுருகன் குறிப்பிட்டார். இதேபோல் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி அதிமுக அமைச்சர்கள் மீது ஆளுநரிடம் நேரில் ஊழல் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த தேர்தலில் கண்டெய்னர் லாரியில் 570 கோடி ரூபாய் பிடிபட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே உள்ள மாதவச்சேரியில் பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு நெருப்பு வைக்கப்பட்டிருப்பதற்கு மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் பேரறிஞர் அண்ணா சிலைக்கு தீ வைத்த காவி கும்பலை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா சிலைகளை அவமதிக்கும் போக்கு தொடர்வதற்கு சனாதன கும்பல்களின் தூண்டுதலே காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கோவை வந்தபொழுது திட்டமிட்டு நடத்தப்பட்ட வன்முறைகளை மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்றும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பதிலடியை தருவார்கள் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். நம் தாயகத்திற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய பேரறிஞர் அண்ணா சிலைக்கு தீ வைத்த கூட்டம்தான் தட்சிண பிரதேசம் என பெயரை மாற்றுவோம் என்று கொக்கரிப்பதாக மேற்கோள் காட்டியிருக்கும் அவர் அந்த நாசகார கூட்டத்திற்கு துணை நிற்பவர்களையும் தமிழக மக்கள் முற்றாக துடைத்து எறிவார்கள் என்றும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் அதை காட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராட்டம் நடத்திய மக்களை காக்கை குருவிகளைப் போல அதிமுக அரசு சுட்டுக் கொன்றதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக மயிலாப்பூர், தீநகர், ஆயிரவிளக்கு ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று மாலை ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் உரையாற்றிய ஸ்டாலின் மத்திய அரசின் நீட் தேர்வுக்கு ஆதரவளித்து தமிழகத்தில் 14 மாணவர்கள் உயிரிழக்க காரணம் அதிமுக அரசு என குறிப்பிட்டார்.
மேலும் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக பேரணி நடத்திய அப்பாவி மக்களை காக்கை குருவிகளைப் போல அதிமுக அரசு சுட்டுக் கொன்றதாகவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பழனிசாமின்னு சொன்னாவே தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டு கொண்டாங்கள, ஸ்டெர்லைட் ஆலை மூடணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் பேரணி நடத்துனாங்கள, காக்கை குருவியில் சுட்டு தள்ளுவது போல சுட்டாங்கள, அந்த 13 பேரை சுட்ட அந்த நினைப்பு தான் வருது. பழனிசாமின்னு சொன்னால கொடநாடு தான் ஞாபகம் வருது. அந்த கொடநாட்டில் கொள்ளை அடித்தது, கொலை நடந்தது, இதுதான் நினைப்புக்கு வருது. பழனிசாமின்னு சொன்னால சாத்தான்குளம் அப்பாவும் பிள்ளையும் லாக்கப்பில் வச்சு அடித்து கொண்டு இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் நம்ம நினைவுக்கு வருது. பழனிசாமின்னு சொன்னால நீட் தேர்வு, அதை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒரு மாணவி அனிதா, அரியலூர் பகுதியை சார்ந்த அனிதா, அந்த அனிதா உள்ளிட்ட 14 பேர் 14 மாணவ செல்வங்களை பறி கொடுத்துருக்குறோம் இல்லையா, அதுதான் நம்முடைய நினைவுக்கு வருது. பழனிசாமின்னு சொன்னால ஜெயலலிதா சசிகலாவுக்கு செஞ்ச துரோகம் தான் நினைவுக்கு வருது. நான் விட்டால் மறந்தால் நீங்கள் மறக்க மாட்டீங்க. பொள்ளாச்சி, இந்த பொல்லாத ஆட்சிக்கு பேரே பொள்ளாச்சி தான். முன்னதாக கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட தொகுதிகளில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சாதி மதத்தை வைத்து இந்தியாவின் ஒற்றுமையை குலைக்க மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் திமுக வேட்பாளர் KKSSR ராமச்சந்திரனை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திறந்தவெளி வாகனத்தில் வேட்பாளருடன் நின்று உரையாற்றிய வைகோ, அதிமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறையில் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் பாஜக அரசு சிறுபான்மையினருக்கு எதிரான அரசு என்று குறிப்பிட்ட அவர், சாதி மதத்தை வைத்து இந்தியாவின் ஒற்றுமையை குலைக்க மத்திய பாஜக அரசு முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். சிறுபான்மை மக்களுக்கு சிறுபான்மைகளை ஒதுக்கி ஜாதி வேறு இந்த ஒற்றுமையை தீர்ப்பதற்கு ஏற்புடைய அரசும் இவர்களை ஏவி மத்திய அரசு இவர்கள் காலடியிலே இவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார்கள். மத்திய அரசின் காலடியில் இருக்கிறார்கள். தனியாரும் அறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைவர்களும் அரசியல் நடத்திய உரிமைகளை பாதுகாத்த சொந்தத்தினுடைய உரிமைகளை காப்பாற்ற போராடிய பூமி யாதால் சிரமன். இந்த தமிழ்நாட்டில் நடக்காது, மத்திய அரசினுடைய திட்டம் நடக்காது, ஒரு காலம் இந்த வரவுகிற முடிவுக்கு பிஜேபி கூட எதிர்க்கின்ற அணிக்கு தளபதி ஸ்டாலின் தாங்குவார். முன்னதாக மதிமுக வேட்பாளர் ரகுராமனை ஆதரித்து ஆலங்குளம் 7000 பண்ணை பகுதிகளிலும், காங்கிரஸ் வேட்பாளர் AMST அசோகனை ஆதரித்து சித்தராஜபுரம் பகுதிகளிலும் வைகோ பிரச்சாரம் மேற்கொண்டார். மக்களின் எண்ணங்களை பிரதமரிடம் கொண்டு செல்லும் தூதுவராக வானதி சீனிவாசன் இருப்பார் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கோவை கொடிசியா அருகே உள்ள மைதானத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். கோவை மாவட்டத்தில் உள்ள 10 வேட்பாளர்களுக்கும் அவிநாசி தொகுதி வேட்பாளர்களுக்கும் பழனிசாமி வாக்குகளை சேகரித்தார். அப்பொழுது பேசிய அவர், கோவை மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும், மக்களின் எண்ணங்களை பிரதமரிடம் கொண்டு செல்லும் தூதுவராக கோவை தெற்கு தொகுதியின் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் இருப்பார் என தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். இந்நிலையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வேட்டி சட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி வந்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்ய வந்த பிரதமர் மோடிக்கு கோவில் சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. சீன அதிபரின் வருகையின் பொழுது மாமல்லபுரத்தில் வேட்டி சட்டையுடன் பிரதமர் மோடி பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது.
பிரதமர் மோடியின் வருகையையொட்டி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை 11 மணியளவில் மதுரையில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். இதற்கு பின் பிரதமர் நரேந்திர மோடி கன்னியாகுமரி அருகே உள்ள அகதீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரி வளாகத்தில் மாலை 3:30க்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற உள்ளார். மதுராந்தகம் தொகுதி மதிமுக வேட்பாளர் மல்லை சத்யா கும்ஃபு உள்ளிட்ட தற்காப்பு கலைகளை இளைஞர்களுக்கு பயிற்றுவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் மதிமுக சார்பில் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா போட்டியிடுகிறார். அவர் கும்ஃபு கலையில் பல்வேறு பட்டங்களையும் விருதுகளையும் பெற்றுள்ளார். இந்நிலையில் அவர் மதுராந்தகத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு கும்ஃபு, சிலம்பாட்டம், மான்கொம்பு, சிலம்பு பயிற்சி போன்ற 10க்கும் மேற்பட்ட தற்காப்பு கலைகளை பயிற்சி அளித்தார். உலகத்தின் தற்காப்பு கலையுடைய தாயகம் எது என்று கேட்டால் உலகம் சொல்வது காஞ்சிபுரம் என்று சொல்லி. காரணம், இங்கிருந்து போதி தர்மன் உலக நாடுகளுக்கு இந்த கலையை எடுத்து சென்றான். இந்த கலையானது எங்களுடைய மாஸ்டர் நினைவு மாலை மாஸ்டர் சேகர் மூலமாக நாங்கள் பயின்று மஞ்சூரியா குங்ஃபு என்ற பெயரில் நாங்கள் சர்வதேச அளவில் இதை இயங்கிக்கிட்டு வரோம். எங்கள் மாஸ்டர் மறைந்ததற்கு பின்னால் நாங்கள் எல்லாம் இணைந்து அதை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த கலையை பயின்றால் இளைஞர்களுக்கு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், சிந்தனை தெளிவு இதெல்லாம் கிடைக்கும். த ஸ்ட்ராங் மேன் ஆல்வேஸ் மைல்டு என்று சொல்வார். வலிமையானவர்கள் எப்பொழுதும் அமைதியாக இருப்பார்கள். அந்த அமைதியான இளைஞர்களை உருவாக்கி ஒரு சிறந்த குடிமக்களை உருவாக்குவது எங்களுடைய விருப்பம். அதிலும் கடந்து இன்றைக்கு தடுக்கி விழுந்தால் தவறு செய்வதற்கான ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்ற போது இந்த தற்காப்பு கலை, உடற்பயிற்சி இதெல்லாம் ஒன்று ஈடுபட்டாங்கன்னா அந்த உடல் ரீதியான அந்த விருப்பங்கள் அவனையே நேசிக்கின்ற அந்த நிலைப்பாடுகள் வரும்போது அவன் யார் என்பதை அவன் உணர்ந்து கொள்ளும்போது எந்த தவறுக்கும் இடமில்லாமல் இருக்கும். அதை நாங்கள் தொடர்ந்து போதிட்டு வரோம். அவ்வளோதான். இதில் இந்த தற்காப்பு கலையோட நோக்கம் உள்ளது. கொரோனாவுக்கு முன்பு இருந்த வழக்கமான ரயில் சேவை அடுத்த 2 மாதங்களில் தொடங்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் கொரோனா பரவலை தொடர்ந்து கடந்த ஆண்டு மார்ச் கடைசியில் இருந்து ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அப்பொழுது முதல் ரயில் சேவையும் முடங்கியது. பின்னர் மே மாதம் முதல் படிப்படியாக ரயில் சேவை தொடங்கப்பட்டது. தற்போதைய நிலையில் வெறும் 66% ரயில்களே இயக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக 77% ரயில் மற்றும் எக்ஸ்பிரஸ்கள், 91% புறநகர் ரயில்கள், 20% பயணிகள் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த நிலையில் கொரோனாவுக்கு முன்பு இருந்த வழக்கமான ரயில் சேவை எப்பொழுது தொடங்கும் என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மற்றும் பயணிகள் மத்தியில் நிலவி வருகிறது. ஆனால் இந்த சேவை அடுத்த 2 மாதங்களில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் அலுவலகத்தில் 6 மணி நேர வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் 5,17,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. காங்கிரஸ் வேட்பாளர் ஊர்வசி அமிர்தராஜ் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தங்கியிருந்து பிரச்சார பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு இங்கு சட்டவிரோதமாக பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் பறக்கும் படையினருக்கு தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து அங்கு வந்த தூத்துக்குடி மாநகராட்சி தெற்கு மண்டல இணை ஆணையர் சேகர் தலைமையில் எல்லை பாதுகாப்பு ராணுவ படையினர் அலுவலகத்தை சுற்றி வளைத்தனர். பின்னர் அங்கு வந்த 4 பேர் கொண்ட வருமான வரித்துறையினர் சுமார் 6 மணி நேரம் தொடர்ச்சியாக சோதனை நடத்தினர். இச்சோதனையில் வருமான வரித்துறையினர் 5,17,000 ரூபாயை கைப்பற்றினர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை பழங்காநத்தத்தில் டீ கடைக்குள் கொடிய விஷப்பாம்பு நுழைந்ததால் டீ குடிக்க வந்தவர்கள் தலை தெறிக்க ஓடினர். இங்குள்ள அக்ரஹாரம் பகுதியில் பாஸ்கரன் டீ கடை நடத்தி வருகிறார். நேற்று அவர் வழக்கம் போல் டீ போட்டுக் கொண்டிருந்த பொழுது அவரது காலில் ஏதோ ஊறுவது போல் உணர்ந்தார். உடனே சுதாரித்துக் கொண்ட பாஸ்கர் பாம்பு கடியில் இருந்து தப்பினார். அப்பொழுது அங்கு டீ குடித்துக் கொண்டிருந்தவர்கள் பாம்பை கண்டதும் கடையை விட்டு ஓட்டம் பிடித்தனர். பின்னர் அப்பகுதி மக்கள் கடைக்குள் புகுந்து பாம்பை அடித்துக் கொன்றனர். இந்த மாத இறுதிக்குள் சென்னையில் கொரோனா தொற்று கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்படும் என மாநகர ஆணையரும் தேர்தல் அதிகாரியுமான பிரகாஷ் தெரிவித்துள்ளார்.
வாக்குப்பதிவின் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக சென்னையில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்கள் வடிவமைத்த மணல் சிற்பத்தை அவர் பார்வையிட்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரகாஷ் 100% வாக்குப்பதிவை எட்டுமாறு தேர்தல் ஆணையம் தங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்திலேயே குறைவான வாக்குப்பதிவு சதவீதம் உள்ள மாவட்டமாக சென்னை உள்ளதாகவும் ஏப்ரல் 6ஆம் தேதி ஊதியத்துடன் விடுப்பு அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதை மீறும் நிறுவனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். ஆயுதம் ஏந்திய காவலர்களின் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு எந்திரங்கள் பத்திரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு நாளை இறுதி பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளாக கோவில்பட்டி தொகுதிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் அதிமுக அமைச்சர் கடம்பூர் ராஜு செய்து கொடுக்கவில்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வையாபுரி குற்றம் சாட்டியுள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகன் துரை வையாபுரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள கிருஷ்ணா கோவில் திடலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சீனிவாசனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய துரை வையாபுரி, தொகுதிக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் கொடுக்காத அதிமுக அமைச்சர் கடம்பூர் ராஜு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு தொகுதி மக்களிடம் வாக்கு சேகரிக்க வருகிறார் என கேள்வி எழுப்பினர். அவர் தண்ணியும் கொடுக்கல. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா கிராமங்களுக்கு நான் போயிருந்தேன். நான் நிறைய கிராமம் கோவில்பட்டி சுத்தி இருக்கிற கிராமங்கள் 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணியா வருது. இங்க கோவில்பட்டி அதுதான். நிறைய பெரிய வீட்டுல வசதியானவங்க வீட்டுல பெரிய டேங்க கட்டி வச்சிருக்காங்க, தண்ணியை நிரப்பிடுறாங்க. குடிநீர் நீர் வசதி கிடையாது. இத்தனை ரொம்ப வருஷமா அந்த நடக்குது அந்த பிரச்சனை. அடுத்து எங்க ஐயா இருக்கும் போது நிறைய பேர் விளம்பரப்படுத்தினாங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே வருஷத்துல 3 மேம்பாலம் கொண்டு வந்தார். அந்த ஊருக்கு 3 மேம்பாலம் கொண்டு வந்தார். அப்ப என்னன்னா இந்தியாவில மொத்தமே அந்த வருஷம் 9 ரயில்வே மேம்பாலம் தான் சாங்ஷன் போட்டாங்க. அது 9ல 3 கோவில்பட்டி கொண்டு வந்தாருங்க ஐயா. ஏன் மேம்பாலம் சொல்லும் போது 3 சொல்றேன் நானு. அந்த மேம்பாலம் போடும் போதே ஒரு 6 மாசத்துக்குள்ள சர்வீஸ் ரோடு ஒண்ணு போடணும். அது நியதி. இங்கன்னு இல்ல, இந்தியாவில எங்க மேம்பாலம் போட்டாலும் ஒரு சர்வீஸ் ரோடு போடணும். 10 வருஷமா அந்த கோரிக்கை இருக்காரு, இனிய நிறைவேற்ற. காலை நேரங்கள்ல பள்ளிக்கு போற மாணவர்களா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், அவ்வளவு சிரமம், அவ்வளவு டிராபிக் ஜாம். நீண்ட நாள் கோரிக்கை, அது கொண்டு வரல. இருக்கிறது 2 பேர் தான். எங்க போவாங்க யோசிச்சு பாருங்க. கல்வி கிடையாது, மருத்துவம் கிடையாது, சாலை கிடையாது, குடிக்க தண்ணி கிடையாது. அடிப்படை வசதியில இந்த மந்திரி செஞ்சு கொடுக்கல. யோசிச்சு பாருங்க, அடிப்படை வசதியில இந்த ஆள் செஞ்சு கொடுக்கல. அவரு